பாருங்க, 2 இடத்த இணைச்சிட்டாரு. முறுக்கு அண்ட் நெய்யப்பம். முதல்ல 2 இடத்த இணைங்கத்தான், உள்ளத்தை இணைங்க, அதுக்கப்புறம் அடுத்து நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, ஒழுங்காக தான் மாட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். கடைசியில எல்லாம் ஃபிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். கேட்டிங்களா? பார்த்து இங்கே கொஞ்சம் சகதியாக இருக்கும். ஓகே. ஓ, அதில் வச்சு அடிக்கணுமா? நல்லா மக்கி நல்லா இருக்கு பாருங்க. லெடுத்து பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் இல்லை சூப்பராக இருக்கேன். மக்களே, இன்னைக்கு சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம்ல ஒரு டேபிளில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோலாம் கிடையாது, என்ன உடனே வந்துடுறாங்க. இது வந்து கார்டனுக்குள்ள ரைஸ்டு பெட் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து அதெல்லாம் நான் இன்னைக்கு அசம்பிள் பண்ணி நமக்கு இன்னைக்கு எனி கார்டனிங் துடைக்கிற வேண்டியதான். வெளியில் பாருங்க, அப்படியே சூப்பராக வெளியில் காணிங்க. இப்போ கொஞ்சம் மங்கி போய் இருக்குது, தானே நல்ல இதாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு ஸ்ரீலங்கன் சகோதரங்க அழகாக பண்ணுவாங்க. நல்ல எண்ணெயை நிறைய விட்டு முதல்ல கத்திரிக்காவை நீளமாக வெட்டி அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வந்து பொரிக்கணும். கேட்டிங்களா? முக்கி பொரிக்கணும், அதாவது டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு நம்ம பொரிச்சு சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துடலான்னு நினைக்கிறேன். அதாவது கலரு அந்த கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலே ஒரு 2 ஸ்பூன் இதில் விட்டுக்குவோம். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட வெளியில் மழை வந்த வண்ணமாக இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரியல. மழை வருமா இன்னைக்கு? மழை வரும்னு தான் போட்டிருக்குது. 40% மழைன்னு போட்டிருக்குது. பூண்டு நிறைய போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வச்ச குழம்பு. அதுக்கு வந்து பயிர் அவிச்சு வச்சுருக்குது. வத்தப்பொடி மல்லிப்பொடி அவங்க எல்லாமே பொடி போடுறாங்க. நான் வெறும் வத்தப்பொடி மல்லிப்பொடி, கடைசியில் வந்து கொஞ்சம் சோம்பு இருக்குது இல்லையா, பெருஞ்சீரகம், அதை வந்து கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். இதில் சிம்பிளாக வைக்கிறேன். கொஞ்சம் வேகட்டு. bestmarriagematch.com இணைய திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வருடம் தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வயது 26. இந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு யூகேல NHSல நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-602-16024 இந்த நம்பர்ல சர்ச் பண்ணீங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நல்ல மணமகன் வந்தது நம்முடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் கறிக்கு அந்த கொண்டக்கடலை போடுறாங்க. சூப்பரா இருக்கும் அந்த கொண்டக்கடலை. நல்லா இருக்கும். ஆமா, கொண்டக்கடலை போட்டு தானே அந்த கத்திரிக்காய் கறி வைக்கிறாங்க. இங்கே இந்த டப்பாவில் சூப்பராக வரும் கொண்டக்கடலை. நம்ம ஊரில் கிடைக்குதான்னு தெரியல. இப்படி ஆமாம், இந்த மாதிரி டின்ல அவிச்சே வந்துடும். இது 30 பீ 40 பீ தான். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. எனக்கு வெளியில் மழை வந்துடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஓகே, தூக்கி தட்டு, அவ்வளோதான். எதை தூக்கி தட்டணும்? கத்திரிக்காய் எவ்வளோதான். இது கொஞ்சம் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அந்த தக்காளியில் புளி இருக்கும், அதனால லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். ஓகே, one curry is ready almost. other curry வந்து what is the next curry? ரெண்டே வத்தல், அது போட்டுறல மணமாக இருக்கும். வெங்காயம், பூண்டு. மீன் கறியெல்லாம் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸி. ஒரே கறியில் வச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மீனை கறி வச்சுட்டு 2 துண்டு எடுத்து பொரிச்சு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது அப்படி இல்லை. யூரோப்பியன் மற்ற வெளிநாடுகளில் உள்ள கறிகளெல்லாம் வெஜிடேரியன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவன் அவிப்பான், அதில் 2 உப்பு போடுவான், 2 நல்ல மிளகு போடுவான், தூவான், சாப்பிடுவான். இங்கே அப்படி இல்லை. அதை போடணும், இதை போடணும், இதை அறியணும், இதை நொய்யணும். ஐயோ, சத்து போயிடும் அது. ஆமாம், அதை
அதனால அவள் அப்படியே அவிச்சு இல்லைன்னா அப்படியே வந்து அவனுக்குள்ளே வச்சு அப்படியே வந்து அதான் வந்து பெண்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது, அவங்களுடைய முடிகள் எல்லாமே நல்லா இருக்குது, கலராக இருக்குது. இங்கே அப்படி இல்லை, 24 மணி நேரம் இந்த அடுக்கலைகளில் கிடக்குது. ஏன்னா வெங்காயத்தை வெட்டணும், தக்காளியை வெட்டணும், அதை போடணும், சீரகத்தை பொரிக்கணும், மல்லியை வறுக்கணும், வத்தலை பொரிக்கணும், என்ன அட்டுமணி ஒன்று பாருங்க. ஆக ஒரு நேரத்தை சாப்பாட்டுக்கு கிச்சனை விட்டு வெளியே வரும்போது அந்த காலத்தில் ரயில் புகை வண்டி இருக்கும்ல, அந்த புகை வண்டி என்ஜின், புகை என்ஜின் போல தான் மூஞ்சிருக்கும் கடைசியாக. அவ்வளவு வேலைகள் உள்ள. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜீரகம், இந்த பயிருக்கு இந்த மாதிரி முழு நல்ல மிளகு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சும்மா மஞ்சப்பொடி வெத்தப்படி சின்ன சின்ன இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக ஒரு பரட்டி அதை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது. அது பாட்டில் வந்துடும். மல்லிப்பொடியும் போட்டு இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பரும் பெருஞ்சீரகமும் சேர்த்து இடிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் இடித்து அந்த மணத்துக்காக போட்டிருக்கிறேன். ஓகே, அப்படியே மூடி வச்சிடலாம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாமே ஸ்ரீலங்கன் கறி. இது வந்து எங்கள் வீட்டு கறி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கறி அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு கழுவி இப்போ போகலாம். போயிட்டு வந்துங்க ரைஸ் சாப்பிட நேரத்தில் வச்சுக்கலாம்ல. ஓகே. இவன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு நமக்கு வந்த பாக்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதை ஒரு ஆள் தூக்குறது கஷ்டம். எவ்வளோ கிலோ வந்து இந்த பாக்ஸு? 17 கிலோ. 17 கிலோ பாக்ஸை வந்து நம்ம தூக்கிட்டு அங்கே வர போக முடியாது. அதனால் எங்கன்னா வச்சு வெட்டிக்கிட்டுங்க எங்கன்னா வச்சு எல்லாம் சேகரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொண்டு போகலாம். ஓகே. எல்லாம் யூரோப்பியனா டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் அந்த டக்குன்னு வராதானே, வாய் மட்டும் நமக்கு அங்கேருந்து இங்கே வர மேலேருந்து கீழே வர போகும். அப்பாப்பா, இது இனி எந்த காலத்தில் நிறைவேறதுக்கு? இந்த அதான் நான் சொன்னேன். உள்ளெல்லாம் முதல்ல எடுத்துருங்க ஒன்று ஒன்றா. என்ன பிளான் சேஞ்ச் ஆயிட்டா? பிளான் சேஞ்ச். ஆமாம், அங்கே விட இங்கே தான் வசதியாக இருக்கு. நான் இது நல்லா இருக்கு சொன்னேன், இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த இடம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெட்டு, பிளான்ட் பெட்டு. இது தெரில, ஊரில் இந்தியாவிலலாம் கிடைக்குமா என்னென்னு தெரியல. நீ இதெல்லாம் ஐயோ இது பெரிய வேலை. இது தெரியாத உனக்கு பெரிய வேலை என்ன? தெரியாது, தெரியும் தான். பட் இருந்தாலும் நம்ம இது எதோட எதை இணைக்கணும் அங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது. அதுக்கு ஒரு புக்கு போட்டிருப்பானே. ஆமாம். இந்த புக்கை வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு இதை படிக்கிறதுக்கு அது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி இருக்குன்னு அப்போ எப்படி இருக்குன்னு. வா சூப்பராக இருக்குது. நான் இருக்குது எல்லாம் இன்னும் உட்காந்துருக்குது. வா 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 வா. க்ளவுஸு, நட்டு, க்ளவுஸு. என்னது இந்த க்ளவுஸ்லாம் கொடுத்துட்டாங்களா? வா உங்க பாரு, சும்மாவா? யூரோப்பியன் சிஸ்டம்னா சும்மா வாங்க பாருங்க. அதுக்கு க்ளவுஸ் எல்லாம் கொடுத்து சும்மா கைகளை போட்டுட்டு வெட்டி கிடக்காங்க. படமும் போட்டு எல்லாம் உங்களுக்கு கைகளெல்லாம் போட்டு வெட்டாதீங்க, ஒழுங்காக சேஃபாக பண்ணுங்கன்னு எல்லாம் கொடுத்துருக்குது. இனி இந்த படத்தை போட்டால் இந்த படத்தை ஏதாவது புரியுதா படத்தில்? இனி இதை படிக்கிற காணிங்க பாப்பா. இந்த படத்தில் என்ன எப்பா காணிங்க பாப்பா. படம் எது எத்தனை இருக்குன்னு இதில் போட்டிருக்கு. எது எத்தனை இருக்குது, என்னென்ன பொருட்கள் எத்தனை இருக்குதுன்னு. ஓகே, அது பார்த்துட்டேன். அப்புறம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த எத்தனை நட்டு, எத்தனை இது. ஓ மை குட்னஸ். அதில் ஒரு செங்கல் கீழே வச்சுட்டு ஒரு செங்கல் தூக்கி வைங்க, அப்போ தான் அது பறக்காமல் இருக்கும் ஒரு கல்ல. ஓகே, இப்போ பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது? பொருட்களா? ஏபி வேற என்ன? இது இந்த கம்பி, இது அப்புறம் நட்டு எல்லாம் இருக்குது, எக்யூப்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இந்த பிக்சர் படி இந்த சைடில் வரக்கூடிய ரெண்டு அது காணிங்க. அந்த பிக்சரில் காணிங்க, இந்த பிக்சரில் காணிங்க சைடில் வரக்கூடிய ரெண்டு எதுன்னு. அந்த வளைவாக இருக்குல்ல, அதான் இது. ஓகே, இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்றா சொல்லுவோம், இல்லைன்னா வந்து இதாயிரும். எல்லோரும் கன்ஃபியூஷன் அண்ட் இன்ஃபியூஷனாக இருக்கும். எனக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது.
எப்படி வரும்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். எத்தனை நேரம் ஆவலோடு இருக்கிறீங்கன்னு தெரில. நான் ஒன்றும் செய்யலை, நான் பேசாமல் இருந்துக்கிட்டேன் அப்படியே ஜாலியாக உட்காந்து. கொஞ்சம் குளிருது, அதுதான் பிரச்சனை. ஏன் குளிருக்கு? இது போட்டிருக்குது இல்லை? ஓ இதெல்லாம் இருக்கு பாரு, நம்மகிட்ட இல்லாத பொருளே இருக்காது கேட்டிங்களா. இது ஒரு மாதிரி அசாத்தியமான ஒரு ரூம் ஆகும். நீங்கள் நினைக்க மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இந்த மாதிரிப்பட்ட ரூம் ஆகும். இல்லாத பொருளே இருக்கும். ஏன் ஆண்டவரே, நானும் பார்த்தீங்களா டட்டா 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 ரூம் டூர் அடிப்பொலியாக இருக்குது பாருங்க. ஓகே, டக் டக் டக்குன்னு போடுங்க அண்ணாச்சி. அந்த காலத்தில் நான் ஆண்டனு சேர்ந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ அது ரெண்டு அப்படி இப்படி வைக்கணும் என்ன? ஓகே, அது அப்படி இப்படி இணைக்கணும். ஓகே, அண்ணாச்சியா கொக்கா ஃபஸ்ட்டு இதை இணைக்க போகிறாரு பாருங்க. அரங்கேறுது. ஐயோ அடிப்பொலியாக இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா, இந்த வருஷம் கார்டனிங் ரொம்ப நல்லா அமையணும், எல்லோருக்கும் நல்ல பலனை தரணும். இருங்க, 2 இடத்த இணைச்சிட்டாரு. முதல்ல 2 இடத்த இணைங்கத்தான், உலத்தை இணைங்க, அதுக்கப்புறம் அப்படி இல்லை. எப்பயும் ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டம் பார்த்துக்கணும் கரெக்டான்ட்டு. அப்படியா? சரி, ஓகே. இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இது 3 இப்படி இணைக்கணும் ஃபர்ஸ்ட். 3 இணைக்கணும். ஓகே, சரி. அவர் இணைக்கிட்டு A3 நட்டா N1. ஓகே, நட்டு போல்டு அவ்வளோதான். நட்டு போல்டு எங்கே இருக்குது? இப்போ இந்த இருக்குது பாருங்க, எல்லாமே இது கூட வந்துடும் உங்களுக்கு. இங்கே நட்டு போல்டு இதெல்லாம் வந்து எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான். நீங்கள் சேஃப்டிக்காக க்ளவுஸ் போட்டு தான் பண்ணோம். க்ளவுஸ் போட்டு பொடி நட்டை எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்க முடியும்? அங்கே எல்லாம் இது கூட வந்துடும். நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எதுவுமே வீட்டிலேருந்து நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அதான் இந்த நாட்டில் உள்ள பேக்கிங்னு சொல்கிறது, இந்த நாட்டில் வரக்கூடியது. எங்கே பாருங்க மக்களே, நம்மளுடைய செடிகள் அமோகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. பூண்டு விதைச்சது அட்டிப்படியாக நடந்துட்டு இருக்கா. அண்ணாச்சி கார்டனில் உட்காந்து அப்படியே சூப்பராக பண்ணிகிட்ருக்கார். ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் வச்சுருக்கோம். டைட் பண்ணி விட்டுருணும். எல்லாத்தையும் பாருங்க. அவர் ஸ்க்ரூ போட்டுறாரு. எவ்வளோ கொடுத்து எத்தனை நட்டை பாரு, இங்கே பாரு எத்தனை நட்டுன்னு பாருங்க. இது அவ்வளோத்தையும் இது பாக்ஸ் கூட வர்றது, இதெல்லாம் நம்ம வாங்குற கூட. ஓகே, போட்டு அங்கே வருங்க காணிங்க. ஓகே, இப்போ பார்க்கணும். இப்போ குழம்பிட்டு பாரு. சின்ன நட்டா பெரிய நட்டா பாரு, இங்கே போட்டுருக்கு பாரு. என்ன எது பெருசு? N2. அது என்னது? இது N1. இங்கே போடச்சது என்னது? N1. நீங்கள் N2 போட்டிருக்கீங்க. ஓ N1 போடணும், நான் N2 போட்டேன். இது இன்றைக்கு முடிஞ்சாலதான் ஏதாச்சும் ஒன்றும்ல. அப்போ N2 எங்கே போடணும்? அது மிடில் வருமா? ஆமாம், மிடில் எங்கேயா வரும், பார்ப்போம். எங்கேயாவது N2 இருக்கான்னு. அது மிடில் வரதா இருக்கும். ஓகே, அப்போ N1 வந்து இங்கே போடணும், இப்படித்தானே? N2 போட்டேன். ஓகே, ஏன்னா அந்த சைடு ஆகலை பாருங்க, ஒன்று கூட அவன் எல்லாம் பேசிகிட்டே இருந்தால் உனக்கு ஈஸியாக இருக்குது. அந்த பக்கம் அந்த நட்டை வந்து கரெக்டாக இதில் போட்டு விடு. கொஞ்சம் அந்த பக்கம் நட்டை கொஞ்சம் எடுத்து கொடு. நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரக்குள்ள 2-3 ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது போல் 2 செட்டு ரெடி ஆக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஜாயின் பண்ணணும். இன்னொரு செட்டு இதை போல் 2னா ஆல் டுகெதர். இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் இந்த மிடில் உள்ளதெல்லாம் அப்புறம் நினைக்கணும். இது சரியான சக்கடை வண்டியாக போகுது கேட்டிங்களா. நல்லா உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நல்லா இருக்கும் எனர்ஜியாக. சீப் மட்டும் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதான் சொல்கிறேன், குவாலிட்டி அண்ட் த பெஸ்ட்டு. ஓகே, பிடிச்சிக்கிட்டீங்களா? ஓகேயா? ஓகே, அடுத்து ரைட் பண்ணு. ரொம்ப டைட் பண்ண அவசியம் இல்லைல்ல, கடைசியில் எல்லாம் நல்லா டைட்டிங் கொடுத்துங்க. பண்ணிட்டியா? அடுத்து ஆக இது ஒரு 4 ஸ்டெப்பு ப்ரொசீஜர் தான் கேட்டிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1 ஸ்டெப்பு 2 முடிச்சாச்சுது. இந்த 2 சைடில் வரும் இல்லையா, இது 2 முடிச்சாச்சுது. அடுத்து வந்து ஸ்டெப்பு 3. ஸ்டெப்பு 3க்கு வந்து M1 எல்லையும் எடுத்து வைக்க சொல்லியிருக்குது. ஆமாம், M1 இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து மிடில் அப்படி மிடில் மாட்ட சொல்லியிருக்குது. இதில் A B ஒரு இதில் வந்து ஏன்னு இருக்கும், பின்னு இருக்கும். A சைடு B சைடு அதை பார்த்து மாட்டுங்க. ஏ உள்ளேயும் B வெளியே வர மாதிரி மாட்டுங்கன்னு சொல்லியிருக்குது. பரவாயில்ல, வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குனால கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது. சரி, ஒரு இதை மாட்டினதான் உனக்கு டிவிலாம் போட்டு தரேன், சரியா? அடே, அங்கே பிரிட்டிஷ் பட்டாளி வீசி அப்படியே மாறி கிடக்குது பாருங்க. பிரேக் விட்டுருக்கு கேட்டுறீங்களா வேலையிலேருந்து. அதனால இவன் வந்து முறுக்கு அண்டு நெய்யப்பம் அடிப்படி இது டீ குடிச்சிட்டு அடுத்த இதை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுது. 4 நட்டை மாட்டிக்கிட்டு
4 நட்டா மாட்டினதில்ல, அது பார்த்துக்கிட்டே இருக்கிறனால அடுத்த என்னென்னு இதில் வந்து ஒரு 12 அணா மாட்டணும். இப்போ 12 ஷீட்டு மாட்டணும். ஓகே, ஆமாம் 12 இல்லை, ஆமாம். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக கொடுக்கல ஒன்று. ரொம்ப சுகமாக இருக்குது. காஃபி டீ குடிச்சிக்கிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இந்த கார்டனில் இருக்கிறதுக்கு குளிர் தான், பட் ரொம்ப அப்படி நச்சு குளிர் இல்லை, கொஞ்சம் குளிர் மிதமாகுது. விவசாயியின் மனைவி அடிப்படையாக இருக்கும் முறுக்கு. முறுக்கு தீரப்போகுது. மக்களை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல மழை வந்துருச்சு இடையில. ஸோ 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி வேலையை நாளைக்கு காலையில் முடிக்க போகிறோம். ஸோ அவங்க பாருங்கள், 3/4 கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. பாருங்கள், 3/4 வேலை முடிஞ்சாச்சு. இனி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல பெருசு இது. ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது பெர்ஃபெக்ட் ஆகிரும். ஸோ நல்ல மழை வந்ததுனால இப்போது நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா இருட்டான கூட பரவாயில்ல, மழை வந்துருச்சு. அதனால் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சமையல் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அது வேலை முடிஞ்சிடும். ராத்திரிக்குள்ளே முடிஞ்சப்பறம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடும். இன்னைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும். இது இழுக்காது. இதுக்கு மேலே இழுத்துன்னா அவ்வளோதான். இல்லை, மழை இருந்துச்சு. நான் இப்போ கொடையை பிடிச்சிட்டு இவருடைய ஒரு இதை பார்த்து நான் அதுக்கு முடிக்க வர மாட்டேன். இப்போ ஒன்று தொட்டுட்டா வந்து கொட்டையை பிடிச்சிட்டு நான் வந்து கார்டன் வேலை செய்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள நோவாண்டே பேழே ரெடி ஆயிடுச்சு. கேட்டிங்களா? இதை வந்து கப்பல் எவ்வளோ பெரிய பேழை பாருங்க. நோவா கட்ட மாதிரியே கட்டியிருக்குது. கேட்டிங்களா? அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? ஆனா பயங்கர வேலை தான். எதுக்கு அங்கே பாருங்க, அங்கே ஸ்க்ரூ. இது எத்தனை ஸ்க்ரூ கொடுத்துருக்கு? இது ஃபுல்லாக இந்த ஸ்க்ரூ, இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரூ. எத்தனை ஸ்க்ரூ ஆல் டுகெதராக இருந்துச்சு? 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 100 ஸ்க்ரூ கொடுத்துருக்கு. அது இல்லாம இடையில கம்பி போட்டிருக்குது பாருங்க. அது ஸ்டெபிளைஸ்டா நிக்கிறதுக்காண்டி இடையில கம்பி போட்டிருக்குது. அது மாதிரி சைடுல கம்பி போட்டிருக்குது. இங்க பாத்தீங்களா, இந்த எள்ளு எல்லாம் கிட்டலாம் கடந்தோம்ல, அதெல்லாம் அந்த கம்பிகள் தான். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்க்ரூக்கு மட்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி மாட்டுறதுன்னு யோசிச்சு எப்படி மாட்டியாச்சு. அதனால மேல இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ரப்பர்ல பத்தியா, அது எவ்வளவு ஃபினிஷிங். மேல ரப்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம கையெல்லாம் ஹர்ட் ஆகாது இதுல. இல்லைன்னா ரொம்ப நானே நினைச்சேன் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கேன்னு. சரி, ஓகே. இது அப்படியே தூக்கி அங்க வச்சு இப்போ எதுல வைக்க போறோம்னா அந்த சைடு. ஓகே, பாருங்க, இந்த சைடு நல்லா ரெடி ஆயிட்டு வருது. வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. சமப்படுத்தி வச்சாச்சு. ஆமா, இதுக்கு மேல அங்க சமப்படுத்த முடியாது. அதனால சைடுல அந்த மாதிரி இந்த பிளாக் கலர் ஷீட்லாம் போடணும். இல்லைன்னா வந்து அந்த பிளாக் கலர் ஷீட்டு இந்த செடிகள்லாம் முளைக்கும் இல்லையா, அது தடுக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் மற்ற இடங்களையும் போட்டு விடணும். ஆமா, எனக்கு ஆனா ஒரே ஒரு இதுதான் இல்லை, என்ன தெரியுமா, இது நத்தைகளின் ஆலயம் இந்த சைடு. கேட்டிங்களா? ஆனா அது நத்தை எப்படி அதுக்கு மேல ஏறுமா இதுல வச்சா, அது எனக்கு கொஞ்சம் ஒரு இதா தான் இருக்கு. ஆமா, அதை எடுத்து வச்சிடலாமா? வச்சிடலாமா? ஓகே. இல்ல, நான் முன்னாடி வரும், அது இங்க வந்து தான் போகணும். ஏன் அப்படியே இது போகணும்ல? இங்க வந்து இதுக்கு போகணும். அதுக்கிட்ட இங்க இதை தியாரா கொண்டு போறாரு. அவ்வளவு நீளம் இருக்குல்ல, இது வந்து ரிவர்ஸ் எடுத்து எடுக்கணும் வண்டி. அப்படிலாம் ரிவர்ஸ்ல எடுக்காண்டா, இவரு ஓவரா தான் இது பண்றாரு. சரி, ஓகே. ஈஸியா தான் இருக்கு, பார்த்து. இதுக்கு அங்க போய் இங்க வரணுமா? தெரியுதா? ஆமா, தெரியுது. நீங்க பார்த்து, இங்க கொஞ்சம் சகதியா இருக்கும். வேலை ஜம்முன்னு இருக்குது. சரி, பார்த்து. ஓகே. ஆனா இங்க ஒரு இங்க சூரியன் இங்க வந்த பிறகுதான் சூரிய ஒளிப்படும். ஆமா ஆமா, அதாவது அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். போதுமா? இதுல என்னென்ன செடிகள் போடலாம்
அப்படிங்கிறது வந்து நீ யோசிக்கணும். இல்லை இதில் வந்து வெறும் பொட்டேட்டோ மட்டும் போட்டால் சரியாகாது. பொட்டேட்டோ வந்து மெயினாக பொட்டேட்டோவுக்காக வாங்கலை இது. பொட்டேட்டோக்கான இது ஸ்பேஸ் கொஞ்சம் வேணும். பொட்டேட்டோவுக்கு நல்லா வெயில் வேணும். இதில் வந்து இந்த இது பண்ணலாம், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த அது போடலாம். அதுக்கப்புறம் இந்த கேபேஜ் இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் அது கொஞ்சம் ஷேடு இருந்தாலும் ஓகே, அது வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னது? அடுத்து இந்த கம்பி அடித்து. ஏன் எதில் அடிக்கணும் நீ இந்த கம்பியை? இதெல்லாம் முடிஞ்சிச்சுல வேலை, அந்த கம்பி அடிக்கிறது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை அந்த மண்ணோட வச்சு அடிக்கணும். ஓ, அதுக்கு தான் இது. இல்லைன்னா அது வந்து நகண்டுரும். ஓகே, மற்றதுல எல்லாம் இப்படிலாம் இல்லை. என்னது இல்லை மற்ற கம்பெனிஸில் வாங்குறது இல்லை, இப்படி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இல்லை. டேமோட இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வாங்கினா வாங்கிக்கலாம். இவ்வளோ பெருசு வாங்கணும்னு தேவையில்லை, இல்லை சின்ன சின்னதாக கிடைக்கும். இந்த சின்னதாக வாங்கி இது வந்து 40 பவுண்டுக்கு ரொம்ப சீப். ரொம்ப சீப். வெளியிலலாம் வாங்கினா அது 150-200 பவுண்டுக்கு ஆமாம் சொல்லிடுவான் இது. ஆமாம், இங்கே பாருங்க. ஓகே, ஓ அதில் வச்சு அடிக்கணுமா? வல்லவனுக்கு புல்லு மாயுதம். ஓ ஓகே, ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் காற்றுக்கு பிச்சுட்டு போயிடாதே. நல்ல வெயிட்டாடா இது. மேலே மண்ணுக்குலாம் போடும்போது அது ஜம்முன்னு வந்து அது வீடு போல் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி இது நாங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். இது எவ்வளோ மண் போடணும்னு சொல்லிட்டு. ஐயோ, ஒன்றும் சரி கற்பனை பண்ணி பாருங்க. இதில் எத்தனை மூட்டை மண் போடணும்னு காம்போஸ் எவ்வளோ பண்ணணும்னு எல்லாரும் கால்குலேஷன் பண்ணி பார்த்ததுல 23 மூட்டை வருமா. ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ? 100 லிட்டர்னு போட்டிருக்கு. 100 லிட்டர் மூட்டையில் 23 லிட்டர் போட்டால் தான், 23 மூட்டை போட்டால் தான் இது ஃபுல்லாக இது பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக வந்து இதால் அடைக்க போகிறது இல்லை. காசு சேவ் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்து ஹெல்த்தியாக அது ப்ராசஸ்க்காக மற்றதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணலாம். அது எப்படி ஃபில் பண்ணுறது நான் ஃபில் பண்ணி காமிக்கிறோம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் போட்டு ஆமாம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நம்ம காம்போஸே போடலாம். பட் அது நாட் நெசசரி. இதில் பழைய இதெல்லாம் போட்டால் நமக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, பழைய கார்ட்போர்டில் அடியில் போட்டுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கட்டைகள், உடஞ்ச கட்டைகள் அது இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து வீட்டில் உள்ள அந்த இலை தலைகள் எல்லாம் நாங்கள் நிறைய. ஆமாம், இது பழைய இலதையில கொஞ்சம் இது சேமித்து வச்சுருந்தேன். எல்லாம் இருக்குது. நல்லா மக்கி இருக்கு, எனக்கு கொஞ்சம் இருக்கணும். நல்லா மக்கி நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. இதுவே நல்ல உரமாக வந்துடும் பாருங்க. இதெல்லாம் இதுக்கு நாளடைவில் வந்து இதோட பியூட்டி என்னன்னா இந்த கட்டைகள்லாம் அப்படியே உரமாயிரும். கட்டையெல்லாம் உரமாயிரும். ஓ, வாடை அடிக்குது லேசா. சாணி வாடை அடிக்குதுல்ல. இங்கே பாருங்க, எல்லா வீட்லையும் இப்போ வந்து தோட்ட வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் கட்டப்பட்டான்னு சட்டம் போடுறதெல்லாம் இங்கே கேட்குது. அதே போல் கொஞ்சம் மரத்தூள்களும் கார்டன் ஷாப்பில் வாங்கி அப்படி ஃபுல்லப் பண்ணும். கொஞ்சம் மண் அது அப்படிலாம் எல்லாம் மெயினாக வந்து இந்த காம்போஸ்ட் போட்டாவே அது எல்லாத்துக்குமே போடலாம். அதுக்கப்புறம் வந்து மேனுவர்லாம் போடலாம். அது பார்த்து அது என்ன செடி போடுறோமோ அதை பொறுத்து. பட் இது காம்போஸ்ட் போட்டாவே நான் அப்படியே ரிச் ஆகிக்கும் போக. இதெல்லாம் போட்டாவே ரிச் ஆகிக்கும். போக அப்படி இதாகிக்கும். இது ஃபுல்லாக பண்ணணும் மேலே மண் போட்டு. ஸோ இது ஒரு அடிப்படையான பை தான் இது. ஆனால் கொஞ்சம் வேலை தான். இது சாதாரண வேலை இல்லை, பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடிய வேலைகள் தான். அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே டைம் ஆச்சு. அப்படி தானே ஒன்று பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணி நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். இது பாருங்க, இலை கார்டனில் வெட்டின. ஆமாம், நம்ம கார்டனில் உள்ள கழிவுகளை போட்டாலும் இதெல்லாம் நிறைஞ்சிரும். நம்ம இப்போ அதுக்குன்னு தனியாக வாங்கணும் அப்படின்லாம். அவன் சொன்ன மாதிரி 22 கிலோலாம் வாங்க வேண்டிய அவசியம். இது நம்ம சும்மா சொல்லுவார் ஒரு 30% நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், 30 இல்லை, பாதி ஃபில்லப் பண்ணிவிட்டு பாதி அதை போட்டால் போதும். ஏன்னா அது போக உரமாயிக்கும். அப்போ அதுக்கு மேலே டாப் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேயா, முடிச்சுக்கலாமா? இனி இதெல்லாம் முடிச்சுட்டு உரம் போட்டு செடி வைக்கிற அன்னைக்கு உங்களுக்கு காணிக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக கொஞ்சம் மண் இருக்கு, காம்போஸ் அது தூவி விட்டுருவோம். இனி அது நீங்கள் எதுக்கு கீழே போடுறீங்க? கீழே போடுறேன். அது எதுக்கு அதில் அது இன்னும் கொஞ்சம் மேலே அது போடலாம். ஓகே, கொஞ்சம் தானே. அடிப்பொழி அப்படி லேயர்லாம் போடலாம்.
அவன் இது ஃபில் பண்ணுறதா ஒரு இதான மழை வந்து எல்லாம் கொஞ்சம் கீழே அமுங்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் மெயினாக வந்து காம்போஸ்ட் போட்டு மண் போட்டு கொஞ்சம் தண்ணி அடிக்கணும், அப்போ தான் அடியில் செட் ஆகும். அது முக்கியமான விஷயம். சொல்லுங்க, அது சொல்ல போட்டு அது செட் ஆக்கணும். ஓகே ஓகே. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கார்டன் இப்படி இருக்க போகுது. அக்கா அதில் வந்து இப்படி கார்டனில் அப்படியே உலாவிட்டு இருக்க போகிறாங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோ இங்கோடய முடிச்சுக்கிறேன். இன்னும் வந்து வரக்கூடியதெல்லாம் நிறைய கார்டன் வீடியோஸ் இதெல்லாம் இப்படி செட் பண்ணுறோம். எல்லாம் நிறைய புது புது செடிகள் அந்த தடவை வைக்கலான்னு ஒரு ஆலோசனை இருக்குது. உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் இந்த கமெண்ட்டில் வந்து அள்ளி தெரிச்சு விடுங்க, கேட்டிங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் ரேடியோ போட்டார், நல்லா ரேடியோ கேட்டே நீ அடுத்த வேலையெல்லாம் முடிக்கணும். பட்டாளி பிசி வரக்குது பிரிட்டிஷ் கொடி. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.